அவனருளாலே அவன்தாள் பணிந்து. இன்றைய தினம் பழனியில வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணிக்கு அன்றாட நடக்கும் அலங்காரத்தோட சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம். காலையில 6:30 மணியிலிருந்து 7:15 மணி வரைக்கும் முருகன் சன்னியாசி கோலத்துல காட்சி கொடுப்பாரு. அந்த அலங்காரத்தை நம்ம பார்க்கும் பொழுது சகல பிரச்சனைகளும் நமக்கு நீங்கும். 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் முருகன் வேடன் அலங்காரத்துல இருப்பாரு. அந்த அலங்காரத்தை நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும், பயம் நீங்கும். 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் முருகன் பாலசுப்ரமணியனாக நமக்கு காட்சி கொடுப்பார். அந்த காட்சியை நம்ம தரிசிக்கும் பொழுது குழந்தை வரம் நமக்கு கிடைக்கும். 12 மணியிலிருந்து 12:45 வரைக்கும் முருகன் வைதிகால் அலங்காரத்துல இருப்பாரு. அந்த அலங்காரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க, நோயினால தொந்தரவு இருக்கிறவங்க தரிசிக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். மனக்குழப்பம் எதுவும் இருந்தா நமக்கு அந்த மனக்குழப்பம், பயம் நமக்கு நீங்கும். 5:30 6:15 வரைக்கும் முருகன் ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு. அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சி ஏற்படும். வீடு கட்டி புது வீடு குடி போறதுக்கான வாய்ப்பு நமக்கு முருகன் அருள் புரிவார். மேலும் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு கிடைக்கும். 8:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முருகன் புஷ்ப அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு. நம்ம வாழ்வில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அந்த அலங்காரம் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா சிறப்பா இருக்கும். இரவு ராக்கால சந்தன அலங்காரத்துல இரவு முழுவதும் முருகன் காட்சி கொடுப்பாரு. இத்தனை சிறப்பு மிக்க அலங்காரத்தில் காட்சி கொடுக்கும் பழனி தண்டாயுதபாணிக்கு வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருநாள் நடைபெறுகிறது. முருக பக்தர்கள் 21 நாள் தைப்பூசத்துக்கு விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஜனவரி 12 திங்கட்கிழமை அன்று நீங்க விரதம் தொடங்குனீங்க அப்படின்னா தைப்பூசம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 21 நாள் நீங்க விரதம் இருக்கிறதுக்கு சிறப்பு மிக்க நாளாக இருக்கும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வேண்டி உங்களோட வேண்டுதல்கள் சிறப்பா நடக்கிறதுக்கு எங்கள் சார்பா முருகன் கிட்ட பிரார்த்திக்கிறோம். முருகருக்கு கரோகரா, கந்தனுக்கு கரோகரா, வேலும் மயிலும் என்னைக்கு நமக்கு துணை நிற்கும்.